தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள அவருடைய திருவுருவச் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்களின் உருவப்படத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழக அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் பங்கேற்றிருக்கின்றனர். பேரறிஞர் அண்ணா அவர்கள் காஞ்சிபுரத்துல கடந்த 15/9/1909 அன்று பிறந்தார். எளிய குடும்பத்தில் பிறந்து சிறந்த மாணவராகவும், எழுத்தாளராகவும், ஆற்றல் மிக்க பேச்சாளராகவும், பண்பட்ட அரசியல்வாதியாகவும், தலைவராகவும் திகழ்ந்த அவர்கள் தம்முடைய சிறந்த பேச்சாற்றல் மூலம் மக்களிடையே அறிவு புரட்சியை ஏற்படுத்தினார். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்கிற கோட்பாட்டை மக்களிடையே விதித்து மாற்றாரையும் மதிப்பை கட்டித்தந்த மாபெரும் தலைவராகவும், பகுத்தறிவு தகவலகம் தந்தை பெரியார் அவர்களை தன் தலைவராக கொண்ட பேரறிஞர் அண்ணா தம்முடைய ஆட்சி காலத்துல ஏழை எளிய மக்கள் முன்னேற்றம் அடையும் வகையில சிறப்பான பல திட்டங்களை செயல்படுத்தியிருந்தார். தாய்மொழி மீது கொண்ட அளவற்ற பற்றின் காரணமாக சென்னை மாநிலம் என்று அழைக்கப்பட்டு வந்த நமது மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என மாற்றம் செய்தார். மேலும் அவரின் ஆட்சி காலத்துலதான் இந்தியாவின் முதலாக தனியார் பேருந்துகளை அரசுமயமாக்கும் திட்டம் முதல்ல தொடங்கியது. தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். 1967ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் நாள் புனித ஜார்ஜ் கோட்டை என்ற பெயரை தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் என மாற்றம் செய்தார். 1968ஆம் ஆண்டு 2ஆம் உலகத்தமிழ் மாநாடு பேரறிஞர் அண்ணா அவர்களால் நடத்தப்பட்டது. தமிழ்நாடு அரசின் முத்திரையான கோபுர சின்னத்தில் இருந்த கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் என்ற ஆங்கில சொற்கள் அகற்றப்பட்டு தமிழ்நாடு அரசு என்றும், சத்தியமேவ ஜெயதே என்ற ஹிந்தி வார்த்தைக்கு பதிலாக வாய்மையை வெல்லும் என்றும் மாற்றியவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா. திமுக தலைவராக சேர்ந்து அதற்கு தமிழ்நாடு அரசுல ஒரு சிறப்பான முதலமைச்சராக திகழ்ந்திருந்தார். இந்த நிலையில தமிழ்நாடு அரசின் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அவரது திருவுருவ சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கும் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். உடன் அமைச்சர்கள் துரைமுருகன், உதயநிதி ஸ்டாலின், பொன்முடி, கே.என். நேரு, மா. சுப்பிரமணியன், சேகர் பாபு, சென்னை மாநகராட்சி மேயர், தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள்.